ஆரம்பிக்கலாங்களா? மிரட்டுறதுக்கு தான் 10 பேரா? கேட்கறதுக்கு ஒருத்தன் தானா? தொட்டி ஜெயாவா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்யூஷன் 1080 ஃபில் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 காமிச்சா 30 கொடுத்துக்கோங்க. 60 காமிச்சா 60 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். டைலாக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 லிரிக்ஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபாண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அது லைட் இதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாண்ட் நேம் நீங்கள் செர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி அந்த ஃபாண்ட் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி இமேஜ் எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் நீங்கள் சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க இமேஜில். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பலாம் இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடு தான் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள், அலிட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, நெக்ஸ்ட் லிரிக்ஸுக்கு வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ கீழே வந்துக்கோங்களேன், ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்ஸில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்ஸில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி லெஃப்ட்ஸில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற அந்த 4 லிரிக்ஸுக்கும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த எஃபெக்டை ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கா, அந்த எஃபெக்ட் 2வை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்க டபுள் பீட் மார்க் ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேக் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணி பாருங்கள். அந்த டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காப்பி பண்ண இந்த எஃபெக்ட்டை ஆடியோட எண்டு வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் இந்த எஃபெக்ட்டை வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லாஸ்ட் உள்ள அந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.